திருச்சிற்றம்பலம். திருமூலரையா திருவடிகள் போற்றி போற்றி, குருவடிக்கும் திருவடிக்கும் வணங்கி இந்த பதிவை ஆரம்பிக்கலாம். அன்பர்களே, நம்மால் கண்டிப்பாக சிவபெருமானை வழிபட முடியும், வழிபட்டு கொண்டிருக்கின்றோம். அது அதற்கான உதாரணம் இல்லை என்றெல்லாம் சொல்லவில்லை. ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திலே நாமே அறியாமல் நமக்குள் ஒரு தயக்கம், நமக்குள் ஒரு பின்னடைவு, இந்த மாதிரி சில பேருக்கு தான் இது நடக்கும். எல்லாத்துக்குமெல்லாம் இல்லை. ஏன்னா எல்லாருமே சிக்கனை பிடிச்சிட்றாங்க இல்லையா ஐயனோட பொற்பாதத்தை. சிலர் ஒரு அறியாமையின் காரணமாக சில இடைஞ்சல்கள் வரும் பொழுது அந்த இடைஞ்சல்களை பெரிதாக நினைத்து கொண்டு அந்த ஆற்றல் மிகுந்த, எல்லையில்லாத, ஆதி அந்தமில்லாத அருட்பெருங்கருணையுடைய சிவபெருமானுடைய அந்த அருமை பெருமைகளை உணராது, இடையில எனக்கு தடங்கள் வந்துருச்சு, என்னால் வழிபட முடியலை அப்படிங்கிற தன்மையெல்லாம் பெற்று விளங்குகிறார்களே. எதன் காரணத்திலாக இது இருக்கும் அப்படின்ட்டு யோசித்தோன்னா, இந்த எண்ண குவியல் தான் மனம் அப்படின்னு சொல்லுவாங்க. எண்ணங்கள் பல்வேறு வகைகளாக இருக்கும். நிறைய எண்ணங்கள் இருக்கும். கொஞ்ச நஞ்சமெல்லாம் இல்லை. இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கும்போது அதை கேட்டுக்கொண்டு இருக்கின்றோம் அப்படின்னா அதை முழுமையாக நாம் கேட்கின்றோமா, அதிலே அப்படியே கூர்நோக்கி நாம் பார்த்து அதை கவனிக்கிறோமா அப்படின்னா ஒரு சிலரால் மட்டும்தான் அது முடியும். ஏனையவர்கள் என்ன செய்வாங்க, மனதிலே பல எண்ணங்கள் குவிந்து கிடக்கும். பல எண்ணங்கள்னால் எப்படி, இதை கேட்கும் போதே குக்கரில் சாப்பாடு வச்சுட்டு வந்தோமே, சாப்பாடு விசில் வந்துருச்சா, சாம்பார் வச்சோம் அது கொதிச்சிருச்சா, தம்பி அங்கே போனாப்புல வந்துட்டாப்லையா, இந்த மாதிரி நிறைய எண்ணங்கள் நிறைய எண்ணங்கள் உதித்து கொண்டே இருக்கும். இந்த சொற்பொழிவை கேட்கும் பொழுதே கூட இது இந்த இடத்தில் இருப்பது தவறில்லை. ஒரு சொற்பொழிவை கேட்கும் பொழுதோ, ஒரு படம் பார்க்கும் பொழுதோ, அல்லது ஒரு பாட்டு கேட்கும் பொழுதோ இருப்பதில் எந்த தவறுமே இல்லை. ஆனால் இறைவனிடம் அந்த அன்பு செலுத்தும் பொழுது, இறை வழிபாட்டிலே நாம் ஈடுபடும் பொழுது இந்த எண்ணங்களின் தாக்கம் அதிகமாகவே இருக்கும். அதிகமாக இருக்கும் அப்படின்னா, சாதாரணமாக இருக்கிறத விட இறைவனை நினைக்கும் போது எண்ண குவியல்கள் அதிகமாகும். ஆரம்ப காலகட்டத்திலே ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் சாமியை கும்பிடலாமே, 10 நிமிஷத்துக்கு அப்புறம் இறைவனுக்கு நெய்வேத்தியம் படைக்கலாமே, இந்த மாதிரி நிறைய எண்ணங்கள் நம்மை சுற்றி கொண்டு தேவையில்லாமல் மனசுக்குள்ள ஒரு குழப்பத்தை ஏற்படுத்திடும். அந்த எண்ண குவியல்கள், அந்த எண்ண குவியல்களின் பேச்சை கேட்டோம் அப்படின்னு பார்த்தோன்னா கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, சரி ஒரு 10 நிமிஷம் போட்டோம், சரி நாளைக்கு சாயந்தரம் சாமியை கும்பிட்டுக்கலாம், சரி அடுத்த வாரம் கோவிலுக்கு போய்க்கலாம். இந்த மாதிரி எண்ணங்கள் நம்மை சூழ ஆரம்பிக்கும். அந்த எண்ணங்களுக்கு நாம் அடிமையாகி விட்டோமே எனில் கண்டிப்பாக அந்த இறை வழிபாட்டிலே ஒரு தாமதம் அல்லது தயக்கம் அல்லது ஒரு பின்னடைவு அப்படிங்கிறது ஏற்பட்டுவிடும். இது என்ன நிலைமைக்கு கொண்டு போய் விட்டுரும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பொதுவாக அறிவு அப்படிங்கிற அருட்பெரும் ஜோதி நம்முள் இருக்கிறதல்லவா, அதை பயன்படுத்தாதவர்கள் போல ஆக்கிவிடும். ஏன், அந்த அறிவுங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு நல்லா தெரியும். இன்னது நடக்கிறது, இன்னதை மனது நினைக்கிறது அப்படிங்கும் போது இது எத்தன்மை கொண்டது, இதனால் என்ன விளையும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் யோசிக்கிறதுக்கு தான் அந்த அறிவு அப்படிங்கிற விஷயம். அது நமக்குள்ள ஜோதி ரூபமாக இருக்கிறது, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இப்போ இந்த எண்ணம் வருகிறது, சிவபெருமானை நான் நாளை வழிபட்டு கொள்ளலாம், இன்று எனக்கு முக்கியமான வேலை இருக்கிறது. என்ன முக்கியமான வேலை? டிவியில் பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கோம், இல்லை நமக்கு பிடித்தவர்கள் யாராவது பேசி கொண்டிருப்பார்கள். அதன் பொருட்டு நம்ம என்ன நினச்சிடுவோம் அப்படின்னா, கொஞ்சம் தள்ளி வழிபாடு செய்து கொள்ளலாம், பாடலை பாடிக்கொள்ளலாம் அப்படின்னு நினச்சோம்னா அது பின்னடைவு தான். அது எங்கே கொண்டு போய் சேர்ந்துடும்? ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி அந்த அறிவை பயன்படுத்தாதவர்களாக நம்மை மாற்றிவிடும். அறிவு அப்படிங்கிறதே அறிவதற்குத்தான். எது தேவை எது தேவையில்லை என்பதை அறிவதற்குத்தான் இந்த அறிவு அப்படிங்கிற விஷயம். அதை பயன்படுத்தலை அப்படிங்கும் போது தான் இந்த மாதிரி எண்ணங்கள் மேலோங்கும். எப்பொழுதெல்லாம் இந்த மாதிரி எண்ணங்கள் மேலோங்குகிறதோ, இறை வழிபாட்டிலே ஈடுபட்டு இருக்கும் பொழுது, சிவபெருமானை நினைத்து கொண்டிருக்கும் போது எண்ணற்ற எண்ண குவியல்கள் வரும், உங்களை திசை திருப்ப முயற்சிக்கும். அப்படி திசை திருப்ப முயற்சிக்கும் போதெல்லாம் நாம் கொஞ்சம் சுதாரித்து கொண்டு, இந்த எண்ணங்கள் எதனால் வந்தது, எனக்கு இந்த எண்ணங்கள் எனக்கு தேவையா,
இறை வழிபாட்டின் போது இதையெல்லாம் தவிர்ப்பது எப்படி அப்படிங்கிறது நீங்கள் உங்களுக்குள்ளேயே கேள்வியை கேட்டுக்கொண்டு உங்களை நீங்கள் மடைமாற்றிக் கொள்ளும் பொழுது, மடைமாற்றுதல் அப்படிங்கிறத அவ்வளவு சாதாரணமாக நினச்சிரும் அப்படின்னா அது கிடையாது. அவ்வளோ சீக்கிரம் மடைமாற்ற முடியாது. ஆனால் எப்போ மனசில் ஒரு தூய்மையான எண்ணம் வருகிறதோ, உங்கள் மனதில் கோபம், குரோதம், மதம், ஆச்சரியம் இந்த மாதிரி எந்த ஒரு எண்ணமும் இல்லை, இந்த அன்பு மட்டுமே கூடிக்கொண்டிருக்கிறதோ அப்பயும் எண்ணங்கள் பிறக்கும், இல்லை என்றெல்லாம் சொல்லவில்லை. ஆனால் அதை மடைமாற்றக்கூடிய தன்மை உங்களிடம் வந்துவிடும். ஏன்னா அன்பை நீங்கள் யார் மேலே அதிகமாக வச்சிடுறீங்க? சிவபெருமான் மீது அளவற்ற கருணை, அன்பு, இந்த மாதிரி எல்லா விஷயமுமே அவர் தான் அப்படிங்கிற மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறம் நாம் பார்க்குற பொருள், அது கேட்குற ஒளி, இந்த மாதிரி விஷயங்களில் எனக்கு கவனம் அதிகமாக போகாது. எல்லாமே சிவபெருமான் அப்படின்னா சிவனை மட்டுமே மனம் நினைத்து கொண்டிருக்கும். அந்த நிலைக்கு நம்ம போயிடுவோம். அப்படி போயிட்டோம் அப்படிங்கும்போது மனசில் நான் சொன்னேன் இல்லையா, இந்த எண்ணங்களால் துன்பப்பட்டு கொண்டிருக்கின்ற நம் மனதிற்கு இந்த வஞ்சனையெல்லாம் இல்லாமல், வஞ்சனைனா என்ன சொல்லுவோம் அப்படின்னா பாரபட்சம் பார்க்கறது, அப்படியெல்லாம் இல்லை. நீ எவ்வளோ எண்ணத்தில் இருந்தாலும் சரி, என்னை நீ வழிபட வேண்டாம்னு நீ நினச்சாலும் சரி, ஆனால் உனக்கு அந்த வாய்ப்பை நான் நல்குகிறேன் அப்படின்ட்டு இறைவன் அந்த வாய்ப்பை கொடுப்பார். எப்போ அப்படின்னா நீங்கள் மடைமாற்றிக்கொள்ள தயாராக இருந்தால். அந்த எண்ணங்கள் எல்லாம் எனக்கு தேவையில்லை, அதையெல்லாம் மடைமாற்றி விட்டு நான் இறைவனைத்தான் வழிபட வேண்டும் என்ற எண்ணத்தில் நீங்கள் இருந்தீர்கள் என்றால் இந்த பாரபட்சம் இல்லாமல் உங்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுப்பார். அவரை வழிபடணும் அப்படிங்கிறதா என்னென்னா, நம்மை நாம் உணர்ந்து கொள்வது, நமக்குள் இருக்கின்ற அந்த அறிவு ஜோதியை நாம் தெரிந்து கொள்வது. அப்போ தெளிவான விஷயம், நம்மை நாம் மடைமாற்றி கொள்ள வேண்டும் என்றால் உள்ளத்திலே எழக்கூடிய எண்ணங்களுக்கு கடிவாளங்களை போட வேண்டும். அது அவ்வளவு சாதாரண விஷயமா அப்படின்னா முயற்சி செய்தால் சாதாரணமான விஷயம்தான். முயற்சி செய்தால் ரொம்ப சாதாரணமான விஷயம்தான், உங்களால் முடியும். அப்படி அந்த எண்ணங்களுக்கு கட்டுப்பாடு விதித்து விட்டீர்கள் அப்படின்னா நம் மனமானது அப்படியே ஒரு பக்கமாக கூர்நோக்க ஆரம்பிக்கும். அப்படியே ஏற்கனவே சொல்கிறது அதுதான். நீங்கள் எப்போவுமே ஒரு பொருளை பார்க்கிறீர்கள், நன்கு ஒத்து பாருங்கள். உங்கள் கவனம் ஏதோ ஒரு புள்ளியில் தான் இருக்கும். உங்களுக்கு எதிரில் ஒரு முருகரோட சிலை இருந்ததுனாலும், அந்த சிலையை நீங்கள் பார்க்குறீங்கனாலும், அந்த சிலையில் வேல் இருக்குது அப்படின்னா உங்களோட பார்வை அந்த வேலில் மட்டும்தான் குவிந்திருக்கும். இப்போ பொதுவாக எல்லாமே பார்ப்பது போல் இருந்தாலும் அதில் ஏதோ ஒரு புள்ளியில் தான் நீங்கள் குவிந்திருப்பீர்கள். அதே போல தான் மனம் பல்வேறுபட்ட எண்ணங்களில் விஸ்தரித்திருந்தாலும் இறைவன் அப்படிங்கிற அந்த எண்ணம் உள்ள வந்துருச்சு சிவபெருமான் அப்படின்னா, பல எண்ணங்கள் இருந்தாலும் நீங்கள் எங்கு குவிந்திருப்பீர்கள் அப்படின்னா சிவபெருமானிடம் நீங்கள் குவிந்திருப்பீர்கள், மனதால் இணைந்திருப்பீர்கள். வஞ்சனை இல்லாத அன்பு காட்டக்கூடியவர் யார் என்றால் சிவபெருமான். யாருக்காச்சும் பாரபட்சம் காமிக்கிறாரா? கண்டிப்பாக கிடையாது. நீ மனுஷன் அப்படிங்கிறதுனால உனக்கு உயரிய தகுதி உண்டு, எறும்பு அப்படிங்கிறனால அதற்கு தகுதி இல்லை, கொசு அப்படிங்கிறனால அதுக்கு தகுதி இல்லை இந்த உலகத்தில் வாழ, அப்படி ஏதும் செய்கிறாரா? கிடையவே கிடையாது. அவரவருக்கு அவரவர் கர்மாப்படி என்ன விதிக்கப்பட்டிருக்கிறதோ அதற்கான வினைகளை ஆற்ற சந்தர்ப்பத்தை இறைவன் கொடுத்து கொண்டே தான் இருக்கின்றார். அதை நம்ம சரியாக பயன்படுத்திக்கிறோமா அப்படிங்கிறது தான் இப்போ கேள்வி. இறைவனை அடைய வேண்டும், இறைவனை உணர வேண்டும், இந்த மாதிரி எண்ணம் இல்லாதவர்கள் இந்த உலகத்திலே இருக்கிறார்களா அப்படின்னு கேட்டால், அந்த நாத்திகம் பேசக்கூடியவர்கள் சில பேர் இந்த முக்தி இந்த மாதிரி விஷயங்களில் நம்பிக்கை இல்லாமல் இருப்பார்கள். ஆனால் எல்லாத்துக்குமே ஒரு எண்ணம் உண்டு, வாழ்க்கையிலே அனைவர் மீதும் அன்பாக இருக்க வேண்டும் என்று. அதைத்தான் இறைவனும் உணர்த்துகிறார். நீ யார்? சிவன்தான். நான் யார்? சிவன்தான். அவன் யார்? சிவன்தான். அவள் யார்? சிவன்தான். இப்படி எல்லாருமே சிவனாக இருக்கும்போது இப்போ நான் என்னை எப்படி நேசிக்கிறோனோ அதே போல தான் எல்லாத்தையுமே நேசிக்க வேண்டும். அப்போ ஆடு, மாடு, கோழி இதெல்லாம் யார்? சிவன்தான். அப்போ அதையும் நம்ம நேசிக்கணும் இல்லையா? அப்படி நேசிக்கக்கூடிய பண்பு, தன்மையானது ஒருவரிடம் வந்துவிடுகிறது அப்படிங்கும்போது அப்போ அவரிடம் உயரிய குணம் அப்படிங்கிறதும் உண்டாகி விடுகிறது. அதுதான் இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போ அதை புரிந்து கொண்டவர்களின் மனமானது ரொம்ப தெளிவாக இருக்கும். சரி, இறைவனை உணர்ந்தால் அப்படி என்னதான் நடந்துரும் அப்படின்னு நமக்கு தெரியாது இல்லையா? ஆனால் நம்ம மனசு எங்கே ஓடுது? சிவனை நோக்கி தான் ஓடுது. இப்போ சிவபெருமானை வழிபட்டால் இன்னது கிடைக்கும் அப்படின்ட்டு யாராச்சும் சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்படியெல்லாம் சொன்னால் அதெல்லாம் ஏற்றுக்கக்கூடாது. சிவனை வழிபட்டால் கார் கொடுப்பாரு, பங்களா கொடுப்பாரு. அவருக்கு வேண்டுதல், பங்களா கொடுத்தீங்கன்னா நான் உனக்கு கோயில் கட்டித்தரேன், எனக்கு கார் வாங்கி தந்தீங்கன்னா நான் உனக்கு விளக்கு வாங்கி தரேன். ஏதாச்சும் அப்படி வேண்டுதல் வச்சுருக்கிறீங்களா? அப்படிலாம் வச்சுருந்தா அதெல்லாம் மாற்றிக்குங்க.
சிவபெருமான்ட்டு அப்படியெல்லாம் போய் தயவு செஞ்சு எதையும் வேண்டிடாதீங்க. அவர் எது மேலேயும் பற்று இல்லாமல் இருக்கக்கூடியவர், பற்று இல்லாமல் தனித்துவமாக இருக்கக்கூடிய இறைவன் சிவபெருமான். அவர்கிட்ட போயிட்டு அவருக்கு என்ன ஆசையா, உங்களுக்கு வீடு கட்டினதுமே எனக்கு வந்துட்டு கோவில் கட்டணும் அப்படின்னு ஆசை, அவருக்கு அதெல்லாம் கிடையாது. அவர் ஆளை விடுங்க, தனியாக நான் இருக்கேன் அப்படின்ட்டு இருக்கக்கூடிய ஆள், தன்னை உணர்ந்த நிலையிலே இருக்கக்கூடிய ரொம்பெரும் ஜோதி, பிரபஞ்ச நாயகன், ஆடல் வல்லான், நிறைய விஷயம் சொல்லிட்டு போகலாம். அவர்கிட்ட போய் இப்படியெல்லாம் தயவு செஞ்சு வேண்டாதீங்க. போனால் அமைதியாக நின்றுட்டு வாங்க, உங்களுக்கு என்ன நடத்தணும்னு அவருக்கு தெரியும். அவர்கிட்ட எல்லா பாரத்தையும் போட்டுருங்க, அவர் பாட்டுக்கு அழகாக நடத்தி வைப்பார். அப்போ அந்த இறைவனை அடையும் போது இந்த இன்பம் ஏற்படும் அப்படின்னு நமக்கு தெரியாது. அப்படி தெரியாத சூழ்நிலையிலே அப்படியே பித்து பிடிச்ச மாதிரி இருப்பாங்க. இப்போ அறிவோடு இருக்கிறாங்கன்னா அறிவாளி அப்படின்னு சொல்லுவாங்க, அன்போடு இருந்தால் நல்ல கருணையாளனடா அப்படின்னு சொல்லுவாங்க. எதுவுமே பற்று இல்லாமல் இருக்கிறோம் அப்படின்னா பித்தனடா அப்படின்னு சொல்லிடுவாங்க. என்னன்னு சொல்லிடுவாங்க? பித்தனடா. அதையும் சிவன் மீது அதிகமாக பற்று கொண்டிருந்தால் சிவபித்தனடா அப்படின்னு சொல்லிடுவாங்க. சிவன் மீது அதிக பித்து. ஏன் அப்படி சொல்கிறோம்? எல்லாமே சிவம்தான் அப்படின்ட்டு இருக்கிறது. எல்லாமே சிவம்தான், அவருக்கு மிஞ்சியது ஆதி அந்தம் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. அவருக்கு பிறப்பிறப்புன்னு இருக்கா? கிடையாது. சிவபெருமானுக்கு பிறப்பும் கிடையாது, இறப்பும் கிடையாது, இருப்பும் கிடையாது. நீ என்ன வேணாலும் சொல்லு, எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவர் யார் அப்படின்னா என்னப்பன் சிவபெருமான் அப்படின்னு அழகாக சொல்லிட்டு போயிடலாம். அப்போ அவரை அடைந்தால் இன்னது கிடைக்கும், அவரை உணர்ந்தால் இன்ன இன்பம் கிடைக்கும்லாம் தெரியாது. ஆனால் அந்த வாய்ப்பை அவரே வந்துட்டு யாருக்கு ஏற்படுத்தி தருகிறார் அப்படின்னா தன் அடியார் கூட்டத்திற்கு ஏற்படுத்தி தருகிறார். அந்த எண்ணத்தை மனதிலே உண்டாக்க செய்து, இந்த மாதிரி உனக்குள் நீ உன்னை தேடும் பொழுது இந்த விஷயமெல்லாம் உனக்கு தெரிய வரும் அப்படிங்கிற அந்த ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த அந்த ஞான ஒளியை ஏற்றி வைத்து மும்மலக்கட்டை அறுக்கக்கூடிய ஒரே நாயகன் யார் அப்படின்னா சிவபெருமான் தான். எப்போ உன்னை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்து அதற்கான முயற்சியை செய்து நீ உனக்குள் தேடி உன்னை நீ அறிந்து கொள்கிறாயோ அப்போ மும்மலங்களும் அறுக்கப்படுகிறது. இறைவனின் கருணையால் மும்மலங்களும் அறுக்கப்படும். அந்த மும்மலக்கட்டை அறுப்பதற்கு தகுதி உடைய அல்லது உயரிய தலைவன் யார் அப்படின்னா சிவபெருமான். அவர் அந்த வினையை வந்துட்டு செவனை ஆற்றுகின்றார், தன் பக்தர்களுக்காக, தன் அடியார்களுக்காக அதை செய்கின்றார். அப்போ தெளிவாக தெரிஞ்சுக்கணும் இல்லையா? மும்மலக்கட்டை அறுக்கக்கூடியவருக்கு என்ன ஒரு ஆற்றல் அந்த இடத்துல. எப்போ ஆற்றல்னே இந்த இடத்துல நம்ம சொல்லக்கூடாது இல்லையா? ஏன்னா அதெல்லாம் மிஞ்சிய சக்தி. ஒரு பிறப்பை கொடுக்கிறார், சரி, அந்த பிறப்பில்லா நிலையை கொடுக்க வேண்டும் என்றால் அது யாருனால முடியும்? சிவனால் மட்டும்தான் முடியும். அந்த பிறப்பில்லா நிலை வேண்டும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா யாரை வழிபட வேண்டும்? சிவபெருமானைத்தான் வழிபட வேண்டும். எப்படி வழிபடணும்? இப்போ நம்ம வீடு கேட்குறோம், எப்படி கேட்குறோம்? பொதுவாக சொல்கிறேன், வீடு வேணும் அப்படின்னு கேட்குறோம். எப்படி கேட்குறோம்? நான் வீடு கட்டிட்டா சிவாலயத்திற்கு ஒரு விளக்கு வாங்கி வைத்து விடுகின்றேன், நான் கார் வாங்கிட்டா சிவாலயத்திற்கு ஒரு மணி வாங்கி கட்டுவேன், இந்த மாதிரி கேட்குறோம் இல்லையா? இதே மாதிரி நீங்கள் வந்துட்டு முக்தியை கேட்ட முடியுமா இறைவன்கிட்ட? பிறப்பில்லா நிலையை கேட்ட முடியுமா? எனக்கு பிறப்பில்லா நிலையை கொடுத்தால் இறைவா உனக்கு இதை வாங்கி வாய்ப்பே இல்லையே. அப்படியெல்லாம் வேண்டுதலே இருக்க முடியாது இல்லையா? அப்போ அந்த பிறப்பில்லா நிலையை அடைய வேண்டும் என்றால் அந்த பற்றில்லா வாழ்க்கையை நீங்கள் வாழ வேண்டும். அதற்கு எப்பொழுதுமே சிவபெருமான் துணையிருந்து அதற்கு வழிகாட்டி கொண்டே இருப்பார். நீங்கள் அப்படி இருக்க வேண்டும் என்று நினைத்து விட்டால் போதும். அதற்கான வழியை யார் காட்டுவார் அப்படின்னா சிவபெருமான் உங்களுக்கு காட்டிக்கொண்டே இருப்பார். நீங்கள் அதில் பயணிக்க வேண்டும், அவ்வளவுதான். ஏன்னா நாயன்மார்கள் நிறைய பேர்த்தோட வரலாற்றை கேள்விப்பட்டிருப்பீர்கள், சித்த பெருமக்களோட வாழ்க்கை முறையை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அப்படிப்பட்ட வாழ்க்கையெல்லாம் நம்மால் வாழ முடியுமானா கண்டிப்பாக வாழ முடியும். வாழ முடியாததற்கு காரணம் என்ன அப்படின்னா நம் மனது தான் காரணம். அவர்களைப் போல் நம்மால் வாழ முடியுமா? கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு நம்ம நினச்சிட்டோன்னா அது கஷ்டம்தான். அவர்களை குருவாக ஏற்றுக்கொண்டு அவர் வழியிலே நாம் நடக்கும் பொழுது கண்டிப்பாக முழுமையாக நாயன்மார்களைப் போலும் சித்தர்களைப் போலும் வாழ முடியாவிட்டாலும் அவர்கள் வழியிலே நம்மாலும் வினையாற்ற முடியும் அப்படிங்கிறத தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போ கிடைக்கின்ற வாய்ப்புகள் யாவும் நாம ஏற்படுத்தி கொண்டவை அல்ல, எல்லாமே சிவபெருமான் ஏற்படுத்தி கொண்ட வாய்ப்பு.
ஏற்படுத்தி கொடுத்த வாய்ப்பு சொல்லப்போனால். அதை நாம் சரியாக பயன்படுத்தி கொண்டோமேயானால் வாழ்க்கையிலே அந்த முக்தி நிலை, பிறப்பற்ற நிலை அப்படிங்கிறத நோக்கி நம்மால் கொஞ்சம் கொஞ்சமாக நகர முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. போன ஜென்மாவில் நம்ம என்னவா பிறந்திருந்தோம்லாம் தெரியாது. அந்த வினைகள் அப்போ என்னவா பிறந்திருந்தோம், என்ன வேலை செஞ்சோம், அதெல்லாம் நமக்கு ஞாபகம் இருக்காது. ஆனால் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்குங்க, ஆன்மீகத்திலே நீங்கள் தேட தேட அது சார்ந்த அறிவு உங்களுக்கு வர வர அதனின் தொடர்ச்சியாக அடுத்த பிறவி கண்டிப்பாக அமையும் என்ற நம்பிக்கை அடியார்களிடம் எப்பொழுதுமே உண்டு. அதனால தான் வேண்டுவாங்க, இந்த பிறப்பில் எனக்கு அந்த முக்தி நிலை கிடைக்காவிட்டாலும், பிறப்பற்ற நிலை என்னால் எய்த முடியாவிட்டாலும், அடியேன் உன்னிடம் தாழ்ந்து கேட்டுக்கொள்கின்ற ஒரு விஷயம், மன்றாடி கேட்டுக்கொள்கின்ற ஒரு விஷயம், அடுத்த பிறவி என்று எனக்கு ஒரு மனித பிறவியை நீ கொடுத்தாயாயின் அதிலும் உன் பொற்பாதத்தை சரணடையக்கூடிய உன் அடியார் கூட்டத்திலே ஒருவனாகத்தான் நான் பிறக்க வேண்டும் என்ற வரத்தை தான் அடியார்கள் இறைவனிடம் கேட்பார்கள். அது தொடர்ச்சியாக அவர்களுக்கு அமையவும் கூடும். அது இறைவனின் கருணையால். அதனால தான் சின்ன வயசுலேயே சில பேரெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய நிலையை அடைந்தவர்கள் போல இருப்பார்கள். 60 வயசு 70 வயசில் ஆன்மீக தேடல் அப்படிங்கிறது இயல்பாகவே எல்லாத்துக்கும் வந்துடுது. அதில் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், விரக்தியின் காரணமாக ஆன்மீகத்திலே போனால் உள்ள ஒன்றையும் தெரிந்து கொள்ள முடியாது என்று குருமார்கள் கூறுவார்கள். உண்மைதான். விரக்தியில் ஆன்மீகத்தில் போகிறனால ஒரு பிரயோஜனம் இல்லை. விரும்பி போக வேண்டும், விரும்பி தேட வேண்டும். இறைவனை எப்படி தேடணும்? விரும்பி தேடணும். எனக்கு சுத்தமுத்தே யாரும் உதவி செய்யலை, எனக்கு வாழவே வழி இல்லை அப்படிங்கிற சமயத்தில், வயசான காலத்தில் ஒரு விரக்தி நிலையில் நம்ம போகிறோன்னா எதையுமே உணர்ந்து கொள்ள முடியாது. ஏன்னா மனதில் ஒரு தேடுதல் இல்லை, உன்னால் வாழ முடியலை அப்படின்னு அதை போகிற. ஆனால் உண்மையாகவே இறைவனை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு வயது ஒரு தடை இல்லை. எந்த நேரத்திலும் நீங்கள் அந்த தேடலை ஆரம்பிக்கலாம். அதற்கு நேர காலமெல்லாம் கிடையாது. அப்படி ஆரம்பிக்கின்றீர்கள் சிறிய வயதிலே ஆன்மீக தேடலை. ஆன்மீக தேடல்னால் என்ன? துறவரம் போகணும், காடு காடாக சுற்றணும் அப்படிலாம் இல்லை. வீட்டில் இருந்து கொண்டே, குடும்பத்தில் இருந்து கொண்டே இந்த அன்பு அப்படிங்கிற விஷயம் அதில் தெளிவாக இருந்து சக உயிரினங்களிடையே நீங்கள் காட்டுகின்ற அந்த ஜீவ காருண்யம், அதே போல் இறைவனின் மீது நீங்கள் வைக்கின்ற அதீத நம்பிக்கை, அவருடைய நாமத்தையே சொல்லிக்கொண்டு அவர் எண்ணத்திலேயே இருத்தல். எப்போதுமே உங்களுக்கு நாயகனாக யார் இருப்பார்? சிவபெருமான் இருப்பார் அப்படிங்கிற அந்த ஒரு உறுதியான நிலைப்பாடு, இதையெல்லாம் கடைபிடித்து உன்னை நீ அறிந்து கொள்வதற்காக காடுமேடாக சென்றெல்லாம் தேட வேண்டியதில்லை. உட்கார்ந்த இடத்திலே இறைவனை முன்னாடி நிறுத்தி கொண்டு உன்னுள் நீ உன்னை தேடிப்பார். அந்த இடத்திலே கிடைக்கின்ற விடைக்குத்தான் ஆன்மீகம் என்று பெயர். ஒரு சிலருக்கான அமைப்பு, அவர்கள் துறவரம் செல்ல வேண்டும், இன்னும் நிறைய விஷயங்கள் அவரவர் அமைப்பிலே அவர் செல்வார்கள். ஆனால் இருந்த இடத்திலிருந்தும் இறைவனை தேடலாம் அப்படிங்கிற அந்த உண்மையை தெரிந்து கொண்டால் அந்த புரிதலானது மிக பெரியதாக இருக்கும். அந்த புரிதல் எப்படிப்பட்டதாக இருக்கும்? மிக பெரியதாக. அப்படியே நீங்களும் உணர்ந்து கொண்டால் அது இறைவன் கொடுத்த வரமாக இருக்கும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள். இதில் ரொம்ப தெளிவாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, பஞ்சபூதங்கள் செய்கின்ற வேலைகளும் நவ கிரகங்கள் ஆற்றுகின்ற வினையும் இறைவன் கட்டளைக்கு உட்பட்டது. அப்படி இருக்கையிலே வருகின்ற துன்பம் யாவும் நீங்கும். நீங்கள் உங்களை தேடி உங்களுக்குள் பயணிக்கும் போது, காரணம் நீங்கள் உங்களை மட்டும் தேடவில்லை, உங்களோடு சேர்ந்து இறைவனையும் தேடுகின்றீர்கள். நீங்கள் தேடுகின்ற அந்த பயணத்திற்கு பஞ்சபூதங்களும் நவகிரகங்களும் துணையாக வருவார்கள் அப்படிங்கிறத தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் அடியார்களே. மாறாத தன்மை உடையதாக இருக்கின்றது சிவன் மீது வைத்த அன்பு மட்டும்தான். நாம் மாறினாலும் நாம் வைத்த அன்பு மாறப்போவதில்லை. புரிகிறதா? நாம் மாறினாலும் நாம் உள்ளத்திலே இறைவன் மீது வைத்த அன்பு எப்பொழுதுமே மாறப்போவது இல்லை. அப்படி ஒரு நிலை ஏற்பட்டு விட்டால் அதைவிட உயர்ந்த பாக்கியம் நமக்கு வேறேதும் இருப்பதில்லை அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளுங்கள். ஏன்னா ஒளி பொருந்திய இறைவன் எல்லா ஒளிகளுக்கும் மேலானவர். அப்படியே மரகத ஒளி, இன்னும் வைடூரியம், நீங்கள் எதை சொன்னாலும் அதனினும் அப்பால் நம்மால் காண முடியாத அளவிற்கான ஒளி வீசக்கூடிய அருட்பெரும் ஜோதி யார் அப்படின்னா சிவபெருமான்.
அவரை வழிபடுவதெல்லாம் அவ்வளவு சாதாரண விஷயம் அல்ல. அவரை வழிபடுவது அவ்வளவு சாதாரண விஷயம் அல்ல. அவனை எண்ணி எண்ணி உருகுவது அவ்வளவு சாதாரண விஷயமும் அல்ல. அவர்தான் எல்லாம் என்று நினைப்பதும் அவ்வளவு சாதாரண விஷயம் அல்ல. சிவனை நினைக்கவே அவர் அருள் வேண்டும் என்னும் பொழுது, சிவனையே நினைத்து வாழ்வதற்கு, சிவனை நினைத்து உருகி உருகி வாழ்வதற்கு, சிவனே எல்லாம் என்று வாழ்வதற்கு அவருடைய கருணை எவ்வளவு இருந்திருக்க வேண்டும் என்பதை யோசித்து பாருங்கள். அவ்வளவு அருள் பெற்றவர், அவ்வளவு கருணை பார்வையை பெற்றவர் நீங்கள் அப்படிங்கிறதை உணர்ந்து கொண்டால் இந்த வாழ்க்கை அப்படிங்கிறது எப்படிப்பட்டதாக இருக்கும், அன்பு நிறைந்ததாக இருக்கும், அன்பு மயமானவராக நீங்கள் இருப்பீர்கள் அப்படிங்கிறத தெளிவாக தெரிந்துக்கணும். அது உள்ளத்திலே ஒரு அமைதியை நிலைநாட்டி உலகத்திலே உங்களை எல்லா இடங்களிலும் அன்பு பாராட்டக்கூடிய நபராக மாற்றும். அது சிவபெருமானுடைய கருணையால் நடக்கும்.